நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஜோசஃபன் அவங்கள பத்தி சொன்னதை வச்சும் பாலசுதா கிட்ட பேசினதை வச்சும் மனசுக்குள்ள கற்பனை உருவம் இருக்கு. சொல்ல போனா நீங்க நேர்ல பார்க்கும் போதும் அதே மாதிரி தான் இருக்கீங்க. என் ஹஸ்பண்டுக்கு என் மேலயோ என் பசங்க மேலயோ பாசம் இல்லாமலாம் இல்ல. மத்தவங்களுக்கு வியாதி வரக்கூடாது, அப்படி வந்தா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக பிடிக்காது. வியாதின்னு கேட்டாலே அவருக்கு அலர்ஜி தான். ரெஸ்ட் எடுக்கிறத பார்த்தாலே பிடிக்காது. அப்புறம் அவரு சும்மாவே கோவப்படுவாரு. அவருக்கு ஒரு சின்னதா காய்ச்சல் வந்தாலும் எல்லாரும் அவரை சுத்தி நின்னு பாத்துக்கணும். பெட்டை விட்டு தள்ளி போறது கூட அவருக்கு பிடிக்காது. தெளிவா சொல்லணும்னா அந்த ஆள் ஒரு பைத்தியக்காரன். இவ செலவுல தான் கல்யாணம் முடிஞ்சு அவரை ஃபாரின் கூட்டிட்டு போனான். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வேலைக்கே போக கூடாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். நைட் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போனா கெட்ட வார்த்தையில திட்டி என்ன காயப்படுத்துவாரு. ராத்திரியில இருக்கிற டியூட்டி டாக்டர் கூட சேர்த்து வச்சோம், பேஷண்ட் கூட சேர்த்து வச்சு பேசுவாரு. அவரு உடம்பளவுல தான் டார்ச்சர் பண்ணல, ஆனா மனசளவுல நிறைய டார்ச்சர் பண்ணிருக்காரு. என்ன இவளோட வியாதியை முத்துனதுக்கு காரணமே அவன் தான். கரெக்ட் டைமுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. இவ அவனுக்கு பயந்துட்டு வெளியே போகாம விட்டுட்டா. கடைசியில முத்தி போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அதோட அவன் விட்டு போயிட்டான். யாருக்கு நஷ்டம்? எனக்கு மட்டும் ஏதாவது நடந்திருந்தா, என் குழந்தைங்களை அவர் நல்லபடியா பாத்துப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருந்திருந்தா, ஒரு ஆபரேஷனுக்கு இவ்வளவு செலவு பண்ண நான் தயாரா இருந்திருக்க மாட்டேன். நல்லவனா இருந்திருந்தா இது இந்த அளவுக்கு பெருசா இருக்காது. ஆனா நாம நினைக்கிற மாதிரி ஒவ்வொன்றும் நடக்கிறது இல்லைல்ல. இதுக்கப்புறம் வந்த வேலையை பார்க்கலாம். அன்ரிலேட்டட் டோனர் ஆகும்போது பல சட்ட ரீதியான பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணணும். அதனால ரத்தம் சம்பந்தப்பட்ட நிறைய பேர்கிட்ட நாங்க ஹெல்ப் கேட்டோம். யாரும் கொடுக்க முன் வரல. இப்படி ஒரு தேவைக்காக நம்ம போகும்போது நாம சொல்ல ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட கேட்காம நம்மள குடும்பத்தை விட்டு நிரந்தரமா ஒதுக்கி வச்சிடலான்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. அதை நினைச்சு நம்ம மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும். இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல ரத்த சொந்தங்களை விட ஆத்மாத்மான நல்ல சொந்தங்கள் தான் நமக்கு உதவி பண்ண வருவாங்க. உண்மைதான். பாலசுதாவும் வேணுகோபாலும் எங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் தங்கையாவே மாறிட்டீங்க. வேணுகோபாலும் அவங்க குடும்பமும் ஜோசப்புக்கும் குட்டிராணிக்கும் ஒரு சொந்தமாக போறாங்க. எனக்கு உங்களை மாதிரி 2 குழந்தைங்க இருக்காங்க. நமக்கு ஆபரேஷன்லாம் முடிஞ்ச பிறகு நீங்க எல்லாரும் என் ஊருக்கு வரணும். நாம எல்லாரும் அங்க கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கலாம். அத பத்தி நாம அப்புறம் முடிவெடுக்கலாம். நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். அட, எங்க போறீங்க? முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஒரு டீயாவது போட்டு கொடுக்கணும்ல. அப்படின்னா நானும் வரேன். இவதான் என்னுடைய ஹெல்ப்பர். கிச்சன்ல வேலையெல்லாம் பாப்பியா நீ? இவகிட்ட ஒப்படைச்சா அதுவே போதும். ஆன்ட்டி, நீங்க இங்கே இருந்து அம்மா கிட்ட பேசிட்டு இருங்க. உங்க எல்லாருக்கும் நான் டீ போட்டு கொண்டு வரேன். அவ்வளவு வேலை செய்வியா நீ? அப்படின்னா நீ எப்படி டீ போடுவேன்னு நான் வந்து பாக்குறேன். அப்படின்னா வாங்க ஆன்ட்டி. வீட்டுல என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சிரிப்பா. இப்ப பாருங்க, பாலா அப்புறம் குழந்தைகளுக்கு முன்னாடி அவ குழந்தையாவே மாறிட்டா. புதுசா ஆரம்பிக்கிற சில நட்புகள் வாழ்க்கையை இப்படித்தான் மாத்தும் ஜோசப். இவளுடைய ஆபரேஷனுக்கான பணம் இன்னைக்கு தான் கிடைச்சது. அதனால உங்களை வந்து பார்க்கணும்னு தோணுச்சு. ஆமா, நீங்க பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? வேணும், என் தம்பிக்கிட்ட பணம் வேணும்னு முன்னாடியே கேட்டிருந்தேன். அது நாளைக்கோ இல்லை நாளைக்கோ ரெடி ஆயிடும். அப்படின்னா நான் ஆபரேஷனுக்கான டேட்டை பிக்ஸ் பண்ண சொல்லி ஃபாதர்ட்ட சொல்லிடுறேன். சொல்லிடுங்க. எல்லா வேலைகளையும் நாம சீக்கிரமா முடிச்சாகணும்.
என்னடா நீங்க அடிக்கடி வந்துட்டு இருக்க? ஓ, நீ விட்ட சவால்லாம் வீணா போச்சோ? எங்க எல்லாரையும் அடிச்சு விரட்டிட்டு இங்க வந்து தங்க வேணும், இல்லைன்னா இந்த வீட்டை எரிச்சிடுவேன்னு சொல்லிட்டு போனதானே நீ? அந்த சமயத்துல என் மனநிலை அப்படித்தான் இருந்தது. அப்படி அடிக்கடி மாறுற மனசா இருந்ததுன்னா ஏதாவது ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோ. என்னோட ஆபரேஷன் முடிஞ்சதுமே என் வியாதி எல்லாம் சரியாயிடும். அப்படின்னா போய் பண்ணிக்கோ. அதுக்கு பணம் வேணும். என் கையில இருந்து கொடுப்பேன்னு மட்டும் நினைக்க வேண்டாம். டேய் தம்பி, எப்படா வந்த? இப்பதான் வந்தேன். நாங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க வெளியில போயிருந்தோம். உன்னை பார்த்திருந்தா நம்ம எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கலாமே. அப்புறம் பாலா எனக்கு கால் பண்ணிருந்தா. ஆபரேஷன் பண்றதுக்கான டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கல்ல? அதுக்கான பணத்தை சுமேஷன் கிட்ட கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்திருந்தான். நேத்துல இருந்து அவன் போன் போகவே மாட்டேங்குது. அவன் பணத்தை ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு காலங்காத்தாலேயே கோயம்புத்தூர் கிளம்பி போயிட்டான். அம்மா, சுமேஷ் ஏதாவது உங்ககிட்ட சொல்லிட்டு போனானா? இந்த விஷயத்தை பத்தி நீயே சுமேஷன் தான் பேசிக்கிறீங்க. இதுல எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீ அவங்ககிட்ட இருந்து வாங்குறியோ கொடுக்குறியோ என்ன வேணாலும் பண்ணிக்க. பணம் இல்லைன்னா ஆபரேஷன் பண்ண மாட்டாங்க. இது ஏன் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. எங்களை முழுசா நம்பி இன்னொரு ஆளும் கூட வாழ போறாங்கம்மா. எல்லாரோட எண்ணமும் வீணா போயிடும். நீங்க அவனுக்கு கால் பண்ணி பாருங்க. ஒருவேளை அவன் போன் எடுத்தானா? நான் அவனுக்கு நேத்தில இருந்து கால் பண்ணிட்டு இருக்கேன். அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு வருத்தப்பட்டு இருக்கும் போதுதான் நீ பணம் வேணும்னு கேட்டுட்டு இங்க வந்திருக்க. அவன் சொன்ன வார்த்தையை நம்பிதான் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த 2 நாளைக்குள்ள கண்டிப்பா இன்னொரு இடத்துல இருந்து இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை ரெடி பண்ணவே முடியாது. அத பத்தி நீ எங்கிட்ட சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நானும் உங்களோட பையன் தானம்மா. இது என் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். டே வேணு, சுமேஷ் போனவன் போனும் பண்ணல, போனும் எடுக்கல. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம பாப்போம். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எந்த தகவலும் இல்லடா. இவன் பேச்ச கேட்டு பணத்தை ஏற்பாடு பண்ண போய் அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு தான் நான் பயப்படுறேன். அவனுக்கு கிடைச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆக தான் வாய்ப்பு இருக்கு. அனிலா, நீங்க நம்பிக்கிட்டே இருங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டேய், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவன் வராம எந்த முடிவும் எடுக்க முடியாதுடா. நீ கவலைப்படாத. பிக்ஸ் பண்ண மாதிரி கண்டிப்பா உன்னோட ஆபரேஷன் நடக்கும். ஏண்டி, இங்க பாரு, நீ வேணுகிட்ட கொஞ்சம் நல்ல விதமா பேசி அனுப்பியிருக்கலாம் இல்லையா? அந்த அப்பாவியே சுமேஷ் நல்லா ஏமாத்திட்டு இருக்கான். சுமேஷ் வேணுக்கு 1 ரூபா கூட கொடுக்க மாட்டான். அவன் எஸ்கேப் ஆயிட்டான். ச்சே, பணம் கிடைக்கலன்னா கண்டிப்பா அவனுக்கு ஆபரேஷன் பண்ண மாட்டாங்க. நம்மளால பணத்தை கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ண முடியுமா என்ன? முடியாதுல்ல. அவங்களோட வாழ்க்கையில இதுக்கப்புறம் அந்த கடவுள் என்ன முடிவு எடுத்து வச்சிருக்காரோ அந்த முடிவு படியே நடக்கட்டும். எங்க என்ன புடி? முடியல புடி இருக்க. இங்க தான் இருக்க. டேய் எங்கடா இருக்க? முடியல புடி. இந்த மாதிரி விளையாடும் போது கால் தவறி விழ போறீங்க. நான் என்னதான் பண்ணாலும் நீங்க திட்டிக்கிட்டே இருக்கீங்கம்மா. தப்பு சொல்ற மாதிரி தானே பண்றீங்க. ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னு சொல்லி அப்படி என்னமா பிரயோஜனம்? எங்களை எங்கேயுமே விளையாட அனுப்ப மாட்டீங்களே. விளையாட அனுப்பிட்டு நீ பண்ற பிரச்சனைக்கு நான் சமாதானம் பண்ணணும். அப்படின்னா நீங்க எங்க கூட விளையாடுங்கம்மா. விளையாடுறதா? எனக்கு அந்த வயசு இருக்கா என்ன? இந்த விளையாட்டுல வயசை பத்தி எதுக்குமா பேசுறீங்க? அக்கா, அந்த துணி என்கிட்ட கொடுக்கா. நம்ம அம்மா கண்ணை கட்டிடலாம். வேண்டாம். அட இருங்க. என்ன பண்றீங்க?
கையை விடுங்க. கூட விளையாடுங்க. கூட விளையாடுங்க. நான் வரல. இங்க பாரு, நான் வரல. விடு. விளையாடுங்க. ஐயோ, கொஞ்ச நேரம்தாம்மா. ஷோ, எனக்கு வலிக்குதுடா. எங்க கூட விளையாடிட்டு அப்புறமா போய் சாப்பிட்டா வேண்டாம் போதும். வேணும். ப்ளீஸ்மா கொஞ்ச நேரம் எங்க கூட வந்து விளையாடுங்க. இப்ப எந்திரிங்கம்மா. எந்திரிங்க. வாங்க நம்ம வெளிய போய் விளையாடலாம் வாங்க. டேய் நீ சீக்கிரம் வாடா. கண்ணாமூச்சி விளையாடுற வயசா எனக்கு? சாமா வாங்கம்மா. அம்மா படி அம்மா இருக்குமா? பாத்து பாத்து பாத்து. டேய் வீணா சுத்தி விடு. இங்கம்மா என்ன வந்து பிடிங்க. என்ன வந்து பிடிங்க. தூரம் இருக்கு. இங்க வந்து பிடிங்க. அம்மா இங்க வாங்க இங்க வாங்க. என்ன பிடிங்க பாப்பா. வாங்கம்மா வாங்க. அம்மா நான் இங்க தான் இருக்கேன். என்ன பிடிங்க வாங்க. இங்க இங்க வந்து பிடிங்கம்மா. பிடிங்க பார்க்கலாம். என்ன பிடிங்க பாப்பா. உங்க ரெண்டு பேரையும் புடிச்சிருவேன். ஏய் வினு, எங்க இருக்க? நீங்க தூரமா நின்னீங்கன்னா நான் எப்படி பிடிப்பேன்? அம்மா இங்க வாங்க. பின்னாடி தான் ஏய் இருக்கு பாருங்க. வினு, இங்க பிடிங்க. புடிச்சிடவா? இங்க வந்து பிடிங்க. எங்க? டேய் வினு, நீங்க ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? நீங்க எப்போ வந்தீங்க? நீ கண்ணை கட்டிக்கிட்டு கண்ணாமூச்சி ஆடும்போதே வந்துட்ட. சுத்தி இருட்டு, பயமா இருந்தது. எதுக்காகம்மா பயப்படணும்? உன்னை சுத்தி எல்லாரும் இருக்காங்கல்ல. இருந்தாலும் யாரையும் பார்க்க முடியாதுல்ல. ஆ, துணியை என்கிட்ட கொடுங்கம்மா. இப்ப நீ கண்ணை கட்டுக்கா. கண்ணை கட்டி என்ன வந்து பிடி. அட சீக்கிரமா கட்டுக்கா. ஆ, ம், சுமேஷ பாத்தீங்களா? ஆ. நீங்க உங்க வீட்டுக்கு போய் சுமேஷ பாத்தீங்களா? ஆ, பார்த்தேன். அவன் பணத்தை நாளைக்கு ரெடி பண்ணி தரானா? ம், இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அவனை என்னால நம்பவே முடியலங்க. அதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருந்தது. ஆ, எந்த கவலையும் வேண்டாம். அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கே வந்தேன். இனி அதை பத்தி நினைச்சு நீ கவலைப்பட வேண்டாம். ஃபாதர் டேவிட் கால் பண்ணிருந்தாரு. நம்ம ரெண்டு ஃபேமிலியும் அவரை போய் பார்க்கணுமாமா. ஆ, ஆ, எதுக்கு? அது சரி, என்ன கேள்வி கேக்குறீங்க? நம்ம ரெண்டு ஃபேமிலிக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு திருச்சி வரைக்கும் வந்துட்டு போக சொல்லி ஃபாதர் சொல்லிருக்காரு. ஆ, எப்ப போகணும்? நாளைக்கு காலையிலேயே போகணும். ஆ, போலாம். போய் பார்க்கலாம். நீ குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா? அக்கா. ஏய் வினு எங்க இருக்க? அக்கா. எங்கடா இருக்க? எங்க இருக்க வினு? இங்க வா. எங்க இருக்க? அக்கா. வினு இங்க வாடா. எங்க இருக்க? பாரு. ஏய் இங்க அக்கா. எங்கடா இருக்க? சொல்ல போனா நீங்க 4 பேரும் 2 நாளைக்கு அப்புறமா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுப்பீங்க. நான் உங்களை ஏன் வர சொல்லியிருக்கேன்னா, இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் மீட் பண்றதுக்கு குறைஞ்சது 6 மாசமாவது நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். அதுக்கு முன்னாடியே உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆபரேஷனை பத்தின கவலைகளோ இல்ல சந்தேகங்களோ உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா? எதுவும் இல்ல ஃபாதர். தோல்ல தூக்கி வச்ச அதிகமான பாரத்தை இறக்கி வைக்க போறோங்கிற நிம்மதி மட்டும் இருக்கு. இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தப்போ வேணு உங்க கண்ணுல பிரகாசம் தெரிஞ்சது. ஆனா இப்போ அது இல்லையே, என்னாச்சு? ஆ, இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஆ, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்ததால டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். நீங்க என்னதான் சொன்னாலும் ஒரு உறுப்பெடுத்து அவர் உடம்புக்குள்ள செலுத்துற ஆபரேஷன் ஆச்சே, அதனால அதுக்கான டென்ஷன் கொஞ்சம் இருக்கும் இல்லையா? உங்களுக்கு ஆபரேஷனை பத்தின எந்த டென்ஷனும் வேண்டாம். எங்க கிட்ட இருக்க மிகச்சிறந்த மருத்துவர்கள் தான் ஆபரேஷன் பண்றாங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் டாக்டர் கிட்ட தெளிவா கேட்டுக்கலாம். ஆபரேஷனுக்கு அப்புறமா எத்தனை நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும் ஃபாதர்? டோனர் 1 வாரத்திலே டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம். ஆனா கிட்னி மாத்தினவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சொல்ல போனா அது 1 மாசத்துல இருந்து 3 மாசம் வரைக்கும் ஆகும். அப்படின்னா அத்தனை நாள் ஹாஸ்பிட்டலுக்கான செலவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இல்லையா? எங்க ஃபெடரேஷன் ரூல்ஸ் படி ஆபரேஷனுக்கும் மற்ற செலவுக்கும் ஒதுக்கி வைக்கிற அமௌண்ட்டை விட நாங்க 50% கம்மி பண்ணி தான் ஹாஸ்பிட்டல் பில்லையே கொடுப்போம்.
ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்அப் பண்றதுக்காக வந்துட்டு போறவங்களுக்கு அவங்கவுங்க கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி நாங்க ஹாஸ்பிட்டல் சொல்லுவோம். கிட்னி கொடுக்கறவங்க ஒரு மாசத்திலேயே அவங்க பழைய நிலைமைக்கு வந்து அவங்க வேலைகளை பார்க்கலாம். பாலா, நீங்களும் ஜோசஃபும் ஒரு மாசம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்க நார்மல் வாழ்க்கைக்கு வந்துடலாம். ஆனா குட்டி ராணியும் வேணுவும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மாசத்துக்கு நீங்க பவர்ஃபுல்லான மருந்துகளை சாப்பிடணும். சில கேஸுகள்ல லைவ் ரிலேட்டட் டோனரா இருந்தா கூட ரிஜெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த உறுப்பை நம்ம உடம்பு உடனே ஏத்துக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. அந்த டைம்ல தான் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் மருந்து சாப்பிட்றத நிப்பாட்டிடக்கூடாது. சைடு எஃபெக்ட்ஸ் வராம பாத்துக்கணும். இதுல முக்கியமா நீங்க எல்லாரும் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கைக்குள்ள போயிடணும். அந்த எல்லா விஷயத்திலயுமே எந்த குறையும் வராம நான் பாத்துக்கிறேன் ஃபாதர். வேணுகோபாலோட வாழ்க்கையை நீங்க நல்லா பாத்துக்குவீங்கன்னு நான் நம்புறேன் பாலா. ஆனா குட்டி ராணியோட விஷயத்துல ஒரு 5-6 மாசத்துக்கு ஹோம் நர்ஸ் வைக்கலாம்னு யோசனை பண்றேன். அவங்கள தவிர நெருங்கிய சொந்தம் வேற யாரும் இல்லையா? இந்த மாதிரி விஷயத்துக்காக அவங்க காலை பிடிச்சி கெஞ்ச முடியாது இல்ல ஃபாதர். அதனால மனசளவுல யாரும் வரணும் இல்லையா? சம்பளத்தை கொடுத்து ஒரு ஆளை வச்சுக்கிறது நல்லது. வாங்கின காசுக்கு விசுவாசமா இருப்பாங்க இல்லையா? ஜோசப், உங்க விஷயத்துல ஒரு ஆள் கூட இருக்கிறது ரொம்ப நல்லது. எனக்கு 50 வயசு ஆக போகுது. இதுக்கப்புறம் யாரும் வேண்டாம். 2 கிட்னி இருக்கும்போது இதை பத்தி யோசிக்கல. இங்க பாருப்பா, பிறக்கும் போதே ஒரு கிட்னியோட பிறக்கிற குழந்தைங்களாம் இருக்காங்க. அதுக்கு கல்யாணத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆரோக்கியமா இருக்கிற ஆளுக்கு கிட்னியை மாத்தி 1.5 வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்க டோனர் தானே, உங்க உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. சொல்ல போனா ஒரு 3 மாசம், அதுக்கப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். வேண்டாம் ஃபாதர். இதுக்கப்புறம் என் வாழ்க்கைக்குள்ள ஒரு பொண்ணு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என் தங்கச்சியை யார் ஃபாதர் பாத்துக்குவா? இவளையும் பார்த்துக்கிட்டு 2 குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு என் வாழ்க்கைய நான் அப்படியே வாழ்ந்து முடிச்சிடறேன் ஃபாதர். அப்புறம் அமைதி, அதுக்கு மட்டும்தான் ஃபாதர் நான் ஆசைப்படுறேன். அது உன் இஷ்டம் ஜோசப். நான் சொல்லணும்னு நினைச்சேன். நான் இதை பத்தி சொல்லவே இல்லைன்னு என் மேல நீங்க கோவப்படக்கூடாது. சரிதானே வேணும்? அது வந்து ஆபரேஷனுக்கான பணத்தை நாங்க எங்க கொடுக்கணும்? ஃபெடரேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஆபீஸ்ல கொடுக்கணுமா இல்ல? அது ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் கொடுத்தாலே போதும். உங்களுக்கு நல்ல மனசு இருந்துச்சுன்னா கிட்னி ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் மருந்து வாங்குறதுக்கே கஷ்டப்படுற யாருக்காவது நீங்க உதவி பண்ணலாம். பொருளாதார ரீதியா நீங்க உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்க. நான் கஷ்டப்படுறவங்க நம்பர்லாம் தர்றேன். சரி, எங்களால முடிஞ்சதை நாங்க கண்டிப்பா பண்றோம். வேற ஏதாவது? ஒன்றும் இல்லைம்மா, ஒரு விஷயத்தை கேட்க மறந்துட்டேன். நீங்க 2 ஃபேமிலியும் ஆபரேஷனுக்கான பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? பணத்தை ரெடி பண்ணிட்டோம் ஃபாதர். ஓ, வேணும்? அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஃபாதர். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக போற அன்னைக்கு பணத்தை கட்டிடுறேன். ஓகே, ஆபரேஷன் நடக்கும்போது நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். உங்க 2 குடும்பத்துக்குள்ள இருக்க அந்த கனெக்ஷன் இணை பிரியாத சொந்தங்களா என்னைக்குமே ஒன்னா இருக்கணும். உங்களுக்கு அந்த ஜீசஸோட பிளெஸிங் பரிபூர்ணமா இருக்கு. இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை கண்டிப்பா சந்தோஷமா இருக்க போகுது. வரேன் ஃபாதர். ஃபாதர், உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். கொஞ்சம் பர்சனலா பேசணும். எஸ், நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. வேணும்? என்ன வேணும்? ஏன் தயங்குறீங்க? பணம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கல்ல ஃபாதர். எங்க விஷயத்துல அதை கன்ஃபார்மா சொல்ல முடியாது. வேணும், அதை நீங்க இப்பதான் சொல்லணுமா என்ன? ஒரே நாள்ல ஒரே நேரத்துல 4 ஆபரேஷன் நடத்த போறாங்க. நீங்க தான் செலவு பண்ணணும் அப்படின்னும் அதுக்கான பணத்தை ரெடி பண்ணுங்க அப்படின்னு நான் தான் சொல்லியிருந்தேனே. நான் முயற்சி பண்ணேன். ஆனா கடைசி நிமிஷத்துல என்னை ஏமாத்திட்டாங்க. பணம் ரெடி ஆகலன்னா ஆபரேஷனை தள்ளி வைக்கலாம். அதை நம்ம உடனே அவங்க கிட்ட சொல்லணும். வேண்டாம், அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். அதை தவிர வேற ஏதாவது வழி இருக்கா? வேணும், இது ஒரு சேரிட்டி கமிட்டி. வேணும், இங்க எங்ககிட்ட அவ்வளவு பணமெல்லாம் கிடையாது. பணத்தை ரெடி பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு. டோனரை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் எங்களுடைய வேலையே. இப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை ஃபாதர். இந்த சமயத்துல இப்படி சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்க முகத்தை பார்த்த உடனே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. குட்டி ராணியோட முகத்தை பார்த்தீங்களா? புது வாழ்க்கை கிடைக்க போகுதுன்ற சந்தோஷம் இருக்கு. அவங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் வீணாக போகுது. நான் இப்ப என்னதான் செய்யறது ஃபாதர்? நீங்க நாளான்னைக்கு தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக போறீங்க. ஏதாவது பண்ணணும்னா நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்கு.
பணம் ரெடி ஆகலைன்னா ஆபரேஷனை தள்ளி வச்சிடலாம். ஆனா அதுக்கான முழு ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீங்க தான் ஏத்துக்கணும். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா? உங்களுக்கு பசிக்குதுன்னா சாப்பிட ஏதாவது ரெடி பண்ணட்டுமாங்க? ஏன் இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? நானும் மனுஷன் தானே, பசிக்கும் இல்லையா? இப்ப எதுக்கு நீங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? போகும்போது ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு போலான்னு ஜோசப் அண்ணனும் குட்டி ராணியும் சொன்னாங்கல்ல. உங்களுக்கு பசி எடுத்தா நீங்க அப்பவே சாப்பிட்டுருக்கலாம்ல. அங்க போய் மூக்கு மட்டும் சாப்பிடறதுக்கு நீ என்ன பணத்தை அச்சடிச்சு வச்சிருக்கியா? அவங்க கொடுப்பாங்கல்லங்க. அப்படி மத்தவங்க வாங்கி கொடுக்கறத வச்சு நான் பசியார வேண்டாம். உயிரை காப்பாத்துறதுக்கு மத்தவங்களுடைய உடல் உறுப்பையும் உதவியும் ஏத்துப்பீங்க, அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா பசி ஆத்துறதுல ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுறதுல உங்களுக்கு அவமானமா இருக்கா? இது உங்களுக்குள்ள இருக்கிற சம்பந்தம் இல்லாத ஒரு ஈகோவா இருக்கு. ஆமாண்டி, ஒருத்தனுக்கு முன்னாடி மரணம் வந்து நிக்கும் போது கண்டிப்பா இப்படி ஈகோ வரும். நீங்க ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? நம்ம அங்க போயிட்டு வரதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்ன? என்னோட சுபாவம் இப்படித்தான். இது வரைக்கும் இந்த மாதிரி இல்லாம தானே இருந்தது. ஏய், இங்க பாரு, நீ இந்த மாதிரி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காம போய் சாப்பிடறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணு போ. இங்க உட்காந்து சாப்பிட போறீங்க? வாங்க. நான் அங்க வந்து உட்காந்தா எல்லாம் ரெடி ஆயிடுமா என்ன? நீ கூப்பிடுறத பார்த்தா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்க மாதிரில இருக்கு. அது எப்படிங்க? நம்ம 2 பேரும் ஒன்னா தானே இங்க இருந்து போனோம். உடனே சாப்பாடு வேணும்னு கேட்டா பாத்திரத்தை நிரப்புறதுக்கு அற்புதமான வித்தைகளும் இல்ல அட்சய பாத்திரமும் இங்க இல்லைங்க. நானும் ஒரு மனுஷி தாங்க. நான் கஷ்டப்படுறத நீங்களும் பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. எனக்காக கஷ்டப்பட்டு வெறுத்து போச்சா என்ன? சொல்றி, என்னால நீ வெறுத்து போயிட்டியா? ஒருவேளை உன் மனசு ஓரத்துல அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நாம இதோட முடிச்சுக்கலாம். எனக்காக உன் உடம்ப காயப்படுத்திக்க வேண்டாம். மத்தவங்களோட உடல் உறுப்பை தானமா வாங்கி நான் ஒன்னும் உயிர் பிழைக்க வேண்டாம். உங்களுக்கு ஏன் திடீர்னு இப்படி தோணுது? நம்மளை காப்பாத்த எல்லா கதவுகளும் திறந்திருக்கிற இந்த நேரத்துல நீங்க ஏன் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கப்புறமும் உன்னை கஷ்டப்படுத்த எனக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்ல. நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு இப்பதான் உங்களுக்கு தோணுச்சா என்ன? என்ன விஷயம்னு சொல்லிட்டு போங்க. நீ என் கையை விடு பாலா. கொடம் நிரம்பினாலும் வழியாத அளவுக்கு தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு நான் உங்க கையை இறுக்கி பிடிச்சிருக்கேன். அது எப்பவுமே கை விட்டு போகாம இருக்கிறதுக்காக தான். நான் இப்போ உங்களை நல்லபடியா பாத்துக்கிறது உங்களுக்கு கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி என்ன உங்க மனசுக்குள்ள எப்ப வந்துச்சு? நீங்க உயிரோட இருக்கிறத பார்க்க தான் நான் இவ்வளவு நல்லா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேங்க. ஒரு 2 நாள் வெயிட் பண்ணீங்கன்னா ஆபரேஷன் கண்டிப்பா நடக்கும். அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிரும். ஆபரேஷன் நடக்காது பாலா. நடக்காதா? ஏன் நடக்காது? சுமேஷ் அவன் ஏமாத்திட்டான். சுமேஷ் என்ன சொன்னா? ஆபரேஷனுக்காக ஹாஸ்பிட்டல் கொடுக்க வேண்டிய பணத்தை என்கிட்ட கொடுக்கறேன்னு அவன் வாக்கு கொடுத்திருந்தான். ஆனா கடந்த 2 நாளாவே அவனை பத்தின எந்த தகவலும் இல்ல. ஆனா நேத்து நீங்க அங்க போயிட்டு வந்த உடனே பணம் ரெடியா இருக்குன்னு தானே நீங்க என்கிட்ட சொன்னீங்க. அது உன்னை நம்ப வைக்கிறதுக்காக போய் சொன்னம்மா. அவன் எங்க போனோன்னு யாருக்குமே தெரியல. போன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். இதுக்கப்புறம் என்ன பண்றது தெரியலம்மா. நாளைக்கு ஒரு நாளைக்குள்ள லட்சக்கணக்கில் பணம் ரெடி பண்ணணும். இல்லைன்னா ஆபரேஷன் நடக்காது. இதான் என் விதி போல. என் வாழ்க்கையோட கடைசி நாள் நாளையோட முடிய போது பாலா. எனக்காக இனி யார் முன்னாடியும் போய் நின்று கை நீட்ட வேண்டாம்.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.